சண்டை சேவல்கள் தம் வாழ்விடத்திற்காகவும் தமது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் உக்கிரமாக சண்டையிடக்கூடியவை. சேவல் சண்டையின் நுட்பங்களையும் சேவல் வளர்ப்பின் நுணுக்கங்களையும் அறிந்து வகைப்படுத்தி அதை கலையாக மாற்றினான் மனிதன். உலகின் தொன்மையான நாகரிகங்கள் அனைத்திற்கும் பொதுவான சேவல் சண்டை தமிழர்களின் பண்பாட்டு வரலாற்றில் சிறப்பிடம் வகிக்கிறது. சங்க இலக்கியம் துவங்கி தற்கால பதிவுகள் வரை சேவல் சண்டை பற்றிய குறிப்புகள் தமிழ் படைப்புகளில் ஏராளம் உண்டு. பாய்ந்தும் எரிந்தும் படிந்தும் பலகாலும் காய்ந்தும் வாய்கொண்டும் கடுஞ்சொல்லார் ஆய்ந்து நிறங்கண்டு வித்தகர் நேர்விட்ட கோடி புறங்கண்டும் தான் வருமே போர்க்கு. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் உலகின் பெரும்பாலான அரசுகள் மிருகவதை என்ற அடிப்படையில் சேவல் சண்டைக்கு தடை விதித்தன. மக்கள் இன்றும் மரபான இக்கலையை பயின்று வருகிறார்கள்.